தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சீர்காழி கட்டுமான பொறியாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு நியூஸ்7 தமிழ் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற கட்டுமான பொறியாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் கட்டுமான பொருட்கள் விலையேற்றம் காரணமாக 10,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இத்தகைய பிரச்சினைகளை எதிர்கொள்ள தனி கட்டுமானத்துறை அமைச்சகம் அமைக்க வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்திலே 200 பொறியாளர்களுக்கு மேலே இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள் எல்லாம் இன்று ஒரு பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த நம்ம தொழில் இருக்கிறது. இந்த தொழிலை நம்ம முன்னேற்ற வேண்டும். இந்த தொழில் தொய்வுக்கு காரணம் விலைவாசி உயர்வு, கட்டுக்கடங்காத விலைவாசி, ஒரு நிர்ணயம் இல்லாத ஒரு விலைவாசி. அந்த விலைவாசி எம்சாண்டு, ஜல்லி, மணல் மற்ற எல்லா பொருளையும் நமக்கு திடீர்னு ஏறதுனால நம்மளால் இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியல.